ஹாய் காய்ஸ், வைட்டிலா மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷன் இருக்கும். இங்கே எப்படா வந்தேன் பார்த்தீங்கன்னா, நீங்கள் லாஸ்ட் ஃபியூ விளாக்ஸ் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம சென்னையிலேருந்து கோயம்புத்தூருக்கு சிவகுமார் பஸ்ஸில் வந்திருப்போம். ஸோ அந்த விளாக் பார்க்கலாம், நான் காட்ஸை தரேன் அண்ட் டிஸ்கிரிப்ஷன் தரேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ அதுக்கப்புறம் கோயம்புத்தூர்லேருந்து எர்ணாகுளம் பார்த்தீங்கன்னா நான் சபரி எக்ஸ்பிரஸில் வந்தாங்க. ஸோ அது எர்ணாகுளம் டவுனில் விட்டுருவோம். அண்ட் எர்ணாகுளம் டவுன்லேருந்து வைட்டிலா பார்த்தீங்கன்னா நான் மெட்ரோ ட்ரெயினில் வந்துட்டேன். ஸோ அது ஷார்ட் சர்க்கில் நான் ஜஸ்ட் ட்ராவல் பண்ணிட்டு வந்தேன். இந்த வைட்டிலா பார்த்தீங்கன்னா எர்ணாகுளமுடைய பஸ் ஸ்டாண்டுங்க. ஸோ எர்ணாகுளம் பஸ் ஸ்டாண்டு தான் வைட்டிலா. ஸோ அந்த மெட்ரோ ஸ்டேஷனில் தான் இருக்கும். ஸோ இங்கேருந்து நீங்கள் ஒரு சூப்பரான எக்ஸ்ப்ளோரிங் விளாக் தாங்க பார்க்க போகிறீங்க. என்ன மாதிரியான எக்ஸ்ப்ளோரிங் பார்த்தீங்கன்னா மெட்ரோ ட்ரெயினோட எக்ஸ்ப்ளோரிங் விளாக் தாங்க பார்க்க போகிறீங்க. மெட்ரோவில் ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ ஆல்ரெடி மெட்ரோ நம்ம ஊர்லேயே இருக்கடா, அப்புறம் என்னடா மெட்ரோ புதுசாக இருக்கும் பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த மெட்ரோ இருக்குங்க. அண்ட் இங்கே இந்தியாவிலே ஒன் அண்ட் ஒன்லி ஒரு தனிப்பட்ட மெட்ரோ ரன் ஆகுங்க. ஸோ பின்னாடி தெரியும்னு நினைக்கிறேன். அந்த ட்ரெயின் அது மட்டும் இங்கேருந்து கிளம்புங்க. மற்ற லோக்கல் நார்மல் மெட்ரோலாம் நம்ம பின்னாடி இருக்கோம்லங்க. ஸோ இங்கேருந்து கிளம்புங்க. ஸோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்தியாஸ் ஃபஸ்ட் அண்ட் ஒன் அண்ட் ஒன்லி வாட்டர் மெட்ரோங்க. ஸோ போட்டில் நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். இது வரைக்கும் நம்ம விளாக்ஸில் ட்ரெயினில் போயிருப்போம், பஸ்ஸில் போயிருப்போம். அண்ட் இப்போ வாங்க நம்ம தண்ணியில் போக போகிறோங்க. ஸோ ஒரு போட் மெட்ரோவில் எப்படி நம்ம ட்ராவல் ஜர்னி இருக்க போகுது. அண்ட் ஃபஸ்ட் டைம் எனக்கும் உங்கள் இந்த மாதிரி மெட்ரோவில் மெட்ரோவில் ட்ராவல் பண்ணுறது. ஸோ எல்லாமே நான் டீட்டெயிலாக காமிக்கிறேங்க. உங்களுக்கு எப்படி வரலாம் அண்ட் டிக்கெட் ஃபேர் என்ன, ரூட் என்னென்ன இருக்குது, ஸோ எப்படி இருக்குது, மெயினாக அந்த ட்ராவல் எப்படி இருக்குது, ஸோ அது எல்லாமே பார்க்கலாங்க. ஸோ அதுக்கு தான் நம்ம வைட்டிலா வந்திருக்கோம். ஸோ இங்கேருந்து ஒரு ஜஸ்ட் ஒரு 2 minutes வாக்கபிள் தாங்க இருக்குது. வாங்க நம்ம போயிட்டு ஒன்றுன்னா பார்க்கலாம். நீங்கள் இந்த வாட்டர் மெட்ரோ வரணும்னா நியரஸ்ட்டு நார்மல் மெட்ரோ ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வைட்டிலாவின்னு ஒரு மெட்ரோ ஸ்டேஷனுங்க. ஸோ அங்கே அப்படியே வெளியில் வந்தீங்கன்னா உங்களுக்கு அங்கே கொச்சி மெட்ரோ இருக்குங்க, வாட்டர் மெட்ரோ. ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 meters வாக்கபிளில் தாங்க இருக்கும். வாங்க அங்கே போயிட்டு நம்ம எப்படி இருக்குது உள்ளெல்லாம் பார்க்கலாம். நம்ம ஊரில் எப்படிங்க தாம்பரம், மாதாவரம், கோயம்பேடு அண்ட் கிளாம்பாக்கம் மாதிரி பெரிய பெரிய பஸ் ஸ்டாண்ட் இருக்கும், அதே மாதிரி இந்த எர்ணாகுளம் பார்த்திங்கன்னா மெயின் பஸ் ஸ்டாண்ட் இந்த வைட்டிலா ஹப்பு தாங்க. ஸோ இது பேர் வைட்டிலா ஹப்பு சொல்லுவாங்க. ஸோ இங்கேருந்து தான் நிறைய கேரளாவுக்கு பஸ்ஸஸ்லாம் கிளம்பும். கேரளா இருக்கிற நிறைய பிளேஸஸ்க்கு பஸ்ஸு கிளம்பும். இது இங்கே பார்த்திங்கன்னா கேஎஸ்சிடிசி நிற்கிது, ப்ரைவேட் பஸ் நிற்கிது. ஸோ எல்லாமே இருக்குங்க. ஸோ இது பெரிய ஹப்புங்க. அண்ட் அதுக்கு அப்படியே பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா நம்மளுடைய கொச்சி வாட்டர் மெட்ரோ இருக்குங்க. ஸோ ரொம்ப கனெக்டிவிட்டி ஈஸியாக கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பஸ் ஸ்டாண்ட் இருக்கும் அண்ட் அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மல் மெட்ரோ இருக்கும். ஸோ ரெண்டுத்துக்கும் நடுவில் நல்லா ஈஸியாக கனெக்டிவிட்டி தான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க இங்கே கொச்சி வாட்டர் மெட்ரோவுக்கு. ஒன்று நீங்கள் அந்த வழியாக என்ட்ரன்ஸில் வரலாங்க, அப்படி இல்லைனா பக்கத்துலேயே இன்னொரு லைன் மாதிரி போவோம். ஸோ அப்படி வந்தீங்கன்னா இங்கே இருக்கும் பாருங்கள், வைட்டிலான்னு போட்டிருக்கோம் பார்த்தீங்களா. ஸோ இப்படி கூட நீங்கள் என்ட்ரன்ஸ் ஆகலாம். ஸோ ரெண்டுமே ஒரே என்ட்ரன்ஸ் தாங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு பில்டிங் மாதிரி கட்டி திருப்பி இப்படி வருவாங்க. இப்படி வந்தாலும் உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லைங்க, சூப்பராக இருக்குதுங்க. உள்ள செக்கிங் பார்த்தீங்கன்னா நார்மலாக மெட்ரோ ஸ்டேஷனில் எப்படிங்க இருக்கும், பேக் செக் பண்ணுவாங்க, ஸ்கேனர் வச்சு நம்ம பாடிலாம் செக் பண்ணுவாங்க. ஸோ அதே மாதிரி செக்கிங் இருக்குங்க. ஸோ இப்போ வாங்க நான் உள்ளே போய்ட்டு செக்கிங் முடிச்சுட்டு அண்ட் டிக்கெட் எடுத்துகிட்டு டிக்கெட் ஃபேர் என்ன, ரூட் எப்படி அண்ட் என்னென்ன ரூட்டில் ஆப்ரேட் ஆகுது ஃபஸ்ட் அது எல்லாமே டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்கிறேன். இந்த மாதிரி கார்டு ஒன்று தருவாங்க. அதிலே பார்த்திங்கன்னா இந்த போட் போட்டு போட்ட மாதிரி இருக்கும். ஸோ இது பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு விசிட்டிங் கார்டு மாதிரி தாங்க இருக்குது பார்க்குறதுக்கு. நம்ம மெட்ரோவில் எப்படிங்க ஸ்கேன் பண்ணி செக் பண்ணி அமைப்போம், அதே மாதிரி தாங்க செக் பண்ணிட்டு அப்படியே இந்த வழியாக நம்ம நடந்து போகலாங்க. ஸோ தனியாக இந்த செப்பரேட்டாக ஒரு லேன் மாதிரி வச்சுருவோம் பார்த்தீங்கன்னா, இந்த வழியாக அப்படியே நம்ம ஜாலியாக ஈஸியாக நடந்து போகலாங்க. ஸோ தூரத்தில் பார்த்தா நம்மளுடைய போட்டு நிற்கும் அண்ட் அப்படியே உள்ளே போயிடலாங்க. வாங்க. ஸோ இங்கே 2 வழி இருக்குங்க, அப்படியே உள்ளே போகிறோம். இங்கே பட்டன் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னாங்க
கீழே நம்ம போட்டில் போயிட்டுருக்கோம். மேலே பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரெயின் ட்ராக்ஸ்லாம் இருக்குது. இந்த டைமுக்கு ஒரு ட்ரெயின் வந்தால் செம்மையாக இருக்குங்க பார்க்குறதுக்கு. அதுவும் வந்தே பாரத் கிராசிங்லாம் வந்துச்சுன்னா வேறு லெவலில் இருக்கும். வியூவை மட்டும் பாருங்கள். ஸோ செம்மையாக இருக்குதுங்க. கேரளாலே காட்ஸ் ஓன் கண்ட்ரி. ஸோ அம்மாவை சொன்னாங்க. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி தாங்க இங்கே பயங்கரமாக வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் சீட்டில் உட்காந்தால் வியூ பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா இங்கே ஃப்ரண்ட்டில் வந்தீங்கன்னா சூப்பரான வியூ கிடைக்குங்க. ஸோ கேபின் ரைட் பண்ணுற மாதிரி நம்ம பஸ்ஸில் எப்படி கேபின் ரைட் பண்ணுவோம் அதே மாதிரி ஷிப்லேயும் நம்ம கேபின் ரைட் பண்ணி வச்சுங்க. சாரி, போட்டில். ஸோ இங்கே தாங்க அந்த ஷிப்போட பைலட் இருப்பார், கேப்டன் சொல்லுவாங்க. ஸோ அந்த போட்டோட கேப்டன் இங்கேருந்து ஆப்ரேட் பண்ணுவாங்க. நம்ம இங்கேருந்து ஒரு அழகான வியூவை பார்த்து அப்படியே ரசிச்சிட்டே போகலாம். அதுக்குள்ளே நம்ம போட்டுக்குள்ளே என்னென்ன அமெனிட்டிஸ் பார்த்துறாங்க. நார்மலாக மெட்ரோ ட்ரெயின்ஸில் இருக்கிற மாதிரி அங்கே ஹேண்டில்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி சீட்டிங்ஸும் கொடுத்துருக்காங்க. அண்ட் சீட்டு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த லைட் ஜாக்கெட்ஸ்லாம் இருக்குங்க. இது ஃபுல்லாகவே சென்ட்ரலைஸ் ஏசினால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏசி கொடுக்குங்க. சூப்பராகவே இருக்கும். அண்ட் அப்படியே அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்பிளே இருக்குங்க. அண்ட் அங்கேயும் ஹெச்டி டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி சீட்டில் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே ப்ளக் பாயிண்ட்ஸ் இருக்குங்க. ஸோ யூஎஸ்பி ப்ளக் பாயிண்ட் ஸ்விட்ச் இருக்குது. அண்ட் இங்கே ஒரு ஹோல்டர் மாதிரி கொடுத்துருக்காங்க. இங்கே ஸ்டாண்டு மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் சீட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மலாக மெட்ரோவில் இருக்கிற மாதிரி இல்லாமல் பஸ் டைப் சீட் ஆப்போசிட் ஃபேஸ் பண்ணுற மாதிரி சீட்டிங்ஸ் தாங்க இருக்குது. இது வரைக்கும் நம்ம பஸ் கிராசிங் பார்த்துருப்போம், ரயில் கிராசிங் பார்த்துருப்போம். இப்போது போட் கிராசிங் பார்க்குறோங்க. நம்ம வைட்டலாலேருந்து காக்கநாடு வரைக்கும் போயிட்டுருக்கோங்க. அண்ட் அந்த போட்டு பார்த்திங்கன்னா காக்கநாடுலேருந்து வைட்டலா வரைக்கும் வருதுங்க. ஸோ அப்படியே கிராசிங்ஸ் பார்க்கலாம்.
சூப்பராகவே திரும்புதுங்க. டேர்னிங் யூட்டன் எடுக்கிறாங்க. அந்த யூட்டனே வந்துட்டு செம்ம சூப்பராக இருக்குதுங்க பார்க்குறதுக்கு. பாருங்கள் இந்த வியூவை. ஸோ இந்த ஒரு ஸ்பாட்டை எப்படி மிஸ் பண்ணுறது? ஸோ அப்படியே அவ்வளோதாங்க, போட்டு இங்கே இருக்குது. ஸோ அப்படியே நம்ம அப்படியே எக்ஸிட் ஆகிடலாம். இந்த ஷிப்பு பார்த்தீங்கன்னா டியூவல் ப்ராசஸர் பவர் கொண்டதுங்க. அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஷிப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேட்டரியிலே ரன் ஆகும். எக்ஸ்ட்ரா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீசலுக்கும் செகண்ட் ஆப்ஷனாக கொடுத்துருக்காங்க. ஃபைனலி நம்ம காக்கநாடு வந்து ரீச் ஆகிட்டோங்க. ஸோ வைட்டெல்லாம் ஸ்டார்ட் பண்ண ஜர்னி காக்கநாடில் வந்து ரீச் ஆகிட்டோம். ஒரு 20 மினிட்ஸ் தாங்க இருக்கும் ஜர்னி. பட் வந்து பார்த்திங்கன்னா செம்ம எக்ஸ்பீரியன்ஸுங்க, செம்ம சூப்பராக வந்துட்டு ஒரு ஹைப்பு கொடுத்ததுங்க. ஸோ ரொம்ப நாள் ஆசைங்க போட்டில் இந்த மாதிரி ட்ராவல் பண்ணணுன்னு. ஸோ இன்றைக்கி அந்த ஆசை நிறைவேறிச்சிங்க. ஸோ டிக்கெட் ஃபேர் சொல்லிப்பேன் நினைக்கிறேன், வெறும் 30 ரூபா தாங்க வாங்குறாங்க. ஸோ 30 ரூபாவில் இப்படி ஒரு ஜர்னி கொடுக்க முடியும்னு வச்சிங்கன்னா இவங்களால மட்டும் தாங்க முடியும். கொச்சி வாட்டர் மெட்ரோனால மட்டும் தான் முடியும். ஸோ மொத்தம் பார்த்தீங்கன்னா 2 ரூட் இருக்குதுங்க. பட் ஒரு ரூட்டை வந்து இப்போதைக்கு ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க. வெறும் ஒரே ரூட்டான வைட்டிலாலேருந்து காக்கநாடுலேருந்து வைட்டிலா மட்டும் தாங்க ரன் ஆகுது. ஸோ ஒரு போட்டு பார்த்தீங்கன்னா 15 மினிட்ஸ் டியூரேஷனுக்கு ஒன்று ரன் ஆகிட்டுது. 50 to 30 மினிட்ஸ் டியூரேஷனில் ஒன்று ரன் ஆகிட்டுது. ஸோ டிக்கெட் ஃபேர் சொல்லியிருப்பேன், உள்ளே என்னென்ன எப்படி இருக்குது, ஸோ எப்படி உள்ளே வரணும் அண்ட் எப்படிலாம் நம்ம வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். ஸோ வேறு எல்லாமே டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறாங்க. அண்ட் வெளியே வரும்போது கூட அதே சேம் ப்ரொசீஜர் தாங்க ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ கார்டு மாதிரி ஒன்று கொடுத்தாங்களாங்க, ஒரு விசிட்டிங் கார்டு மாதிரி. ஸோ அந்த கார்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கேன் பண்ணிட்டு அவங்க கையிலே கொடுத்துருந்தோங்க. ஸோ ஸ்கேனிங் இடத்துல ஒருத்தவங்க நிற்பாங்க. ஸோ அவங்ககிட்ட பார்த்திங்கன்னா அந்த ஸ்கேன் பண்ண அந்த கார்டு அவங்களே வாங்கிப்பாங்க. நம்மளால் இது எடுத்துகிட்டு போக முடியாதுங்க. நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரை பார்த்துருப்பேன்னு நம்ம வைட்டலாலேருந்து எப்படி இந்த வாட்டர் மெட்ரோ கனெக்ட் பண்ணணும் அண்ட் உள்ள டிக்கெட் வாங்குறது எப்படி, ஸோ உள்ளே என்னென்ன அமெனிட்டிஸ் இருக்குது அண்ட் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, ரூட்டு மெயினாக எப்படி இருக்குது, ஸோ எல்லாமே நான் டீட்டெயிலாக காமிச்சு என்னை எக்ஸ்பிளைன் பண்ணி சூப்பராக உங்களுக்கு விலாகாக ப்ரெசென்ட் பண்ணிப்பேன்னு நினைக்கிறாங்க. இந்த ஒரு ஷார்ட் விலாக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறாங்க. ஒரு சூப்பரான விலாக், என்னுடைய ஃபேவரட்டான விலாக் கூட சொல்லாங்க இதை. ஸோ இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க. சேனலுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை அடுத்த சூப்பர் ட்ராவல் விலாகில் மீட் பண்ணுறேன். டாட்டா.